கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறக்கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஒரு மனிதன் அல்ல, நம்மளை உருவாக்கின தேவனை அறிந்திருக்கிறான். அப்ப அன்பு கூறும்போது தான் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். இந்த புதிய நாளில் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடவோம். இன்னைக்கு கஷ்டமான காரியம் என்ன தெரியுமா? அன்பு கூறுறது தான். ஏன்னா நிறைய குடும்பத்திலே பகை, வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு இதெல்லாம் உள்ள வச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிம்மதி இல்லை. ஒரு மனுஷன் அன்பு கூர்ந்தால் நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும். என் வாழ்க்கையிலே நான் எத்தனையோ குடும்பத்தை பார்த்துட்டேன். சொந்தக்காரங்களை பார்த்தேன். அவங்க இதயத்துக்குள்ள ஒரு கசப்பு, வெறுப்பு, பகையை வச்சுட்டு பேச மாட்டாங்க. இதான் கடைசி காலத்தில் சர்ச்சுக்கு வேணா போயிடலாம். சர்ச்சில் நம்ம எவ்வளோ பணம் கட்டாலும் கொடுத்துடலாம். ஆனால் நிம்மதி இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடவோம். இன்னைக்கு அன்பு கூறக்கூடிய குடும்பத்தை பார்க்க முடியல. ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. ஒரு மனுஷன் அன்பு கூர்ந்தாதான் அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். இன்னைக்கு அன்பு கூறக்கூடிய குடும்பத்தை பார்க்க முடியலை. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரே அறிந்திருக்கிறான். அப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அன்பு கூற படிக்கணும். நிறைய குடும்பத்தில் அன்பு கூறாம சண்டை, பின்னாடி பார்த்தா பெரிய பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்கும். வேண்டாம். இந்த புதிய நாள் இந்த வாக்குத்தத்தம் நம்ம தியானிக்கும் போது, அன்புள்ள எவனும், அந்த வேர்டை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து, அப்போ தேவனால் பிறந்து அப்படின்னாலே அன்பு இருக்கணும். அங்கே அன்பு இருக்கிறவன் தான் தேவனால் பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்து அவரே அறிந்திருக்கிறான். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம அன்பு கூறுகிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். புதிய நாளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் அன்பு கூற வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உம்முடைய வல்லம் இறங்கி வரட்டும். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. பரிசுத்தவெல்லாம் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவனுடைய கையின் கீழே ஆசீர்வதிங்க, வம்சத்தை ஆசீர்வதிங்க, எல்லா காரியத்தையும் கர்த்தர் கொடுங்க, ஆசீர்வதிங்க. உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துவன். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துவன். இந்த நாளையும் உங்கள் பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மகிமைப்படுத்தும். உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.